வணக்கம். ஆன்மீக செய்திகள். தமிழகத்தில் மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்க உள்ள பொதுத் தேர்வினை எதிர்கொள்ளும் மாணவ மாணவிகள் அச்சமின்றி தேர்வினை எழுதவும் ஞாபக மறதியை நீக்கி அதிக மதிப்பெண் பெற வேண்டி திருச்சி போஸ்ட் ஆபீஸ் அருகில் உள்ள சஞ்சீவி ஆஞ்சநேய கோயிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. அதில் ஸ்ரீ சரஸ்வதி ஹோமம், ஸ்ரீ வித்யா ஹோமம், ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஹோமம் மற்றும் ஸ்ரீ தன்வந்திரி ஹோமங்கள் மற்றும் உலக நன்மைக்காக சுதர்சன ஹோமமும் நடைபெற்றது. லட்சுமி ஹயக்ரீவர் மற்றும் சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. யாகத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கேற்றனர். आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे स्वाहा ज्ञानानन्दमयं देवं प्रस्फुटिकात्मकम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे स्वाहा हयग्रीवोपास्महे स्वाहा ज्ञानानन्दमयं देवं प्रस्फुटिकात्मकम् आधारं सर्वविद्यानां हयग्रीवोपास्महे स्वाहा பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உபகோவிலான கொடைக்கானல் பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவிலில் தேர் திருவிழா கடந்த 4ஆம் தேதி சேவல் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பழனியில் நவபாஷான சிலையை பிரதிஷ்டை செய்த போகர் இரண்டாவதாக பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேலப்பர் சிலையையும் நவபாஷணத்தில் உருவாக்கி பிரதிஷ்டை செய்துள்ளார். திருவிழாவை முன்னிட்டு தினமும் பல்வேறு வாகனங்களில் குழந்தை வேலப்பர் முக்கிய வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவையொட்டி நேற்று மாலை 5 மணியளவில் திருத்தேர் வடம் பிடித்தல் மற்றும் பூந்தேர் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. தேரோட்ட நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் ஹரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். 13ஆம் தேதி குழந்தை வேலப்பர் குதிரை வாகனத்தில் செல்லும் நிகழ்வு முடிந்து கொடி இறக்கத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. விழா ஏற்பாடுகளை செயல் அலுவலர் மாரிமுத்து, துணை கமிஷனர் வெங்கடேஷ் மற்றும் அறங்காவலர் குழுவினர் செய்து வருகின்றனர்.
புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் 600 ஆண்டுகள் பழமையான செங்கழநீரம்மன் கோவில் உள்ளது. கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்தது. மகா பூரணாகுதியுடன் யாக பூஜைகள் நிறைவடைந்தது. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விழாவில் கலந்து கொண்டார். வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. செங்கழநீர் அம்மன் சன்னதியில் மகா அபிஷேக அலங்கார தீப ஆராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர்.